இப்பத்தான் இவகிட்ட காசு வாங்கித்தான் என் வீட்டில் ஒலை வைக்கணும் பாரு. என்னைய துரத்தி விட்டு என் வீட்டில் வந்து உக்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா புருஷன் பொண்டாட்டி எல்லாரும். என் புருஷன் உழைப்பில் திங்கிற இவளுக்கே இவ்வளோ திமிருனா இவளுகளுக்காக எல்லாம் இழந்து விட்டு நான் என் வீட்டில் வந்து உக்காந்துருக்கனே எனக்கு எம்பிட்டு திமிரு இருக்கும். ஏண்டியம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவ? என்னதான் இருந்தாலும் உன் நாத்தனார் இல்லையா? யாரு இவ? நாத்தனாரு? நாரதர்னு வேற சொல்லலாம். நாத்த நாராமல என் குடும்பத்தை தான் நாறு நாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டு போயிட்டால. என் புருஷன் என் பேச்ச மீறி ஒரு இதுவும் செஞ்சதில்லை. இப்போ எங்கெல்லாம் வந்து நின்று இருக்கு தெரியுமாக்கா? என் இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தா தான் என் வலிய வேதனை என்னன்னு தெரியும். இன்னைக்கு நான் 5க்கும் 10க்கும் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? தா இப்போ போனாலே அந்த நெட்ட பனைமரம் தான். எம்மாடி, ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்க, நாளை பின்ன உனக்கு செய்முறை செய்வா, அவளை போய் இப்படி பேசலாமா? யாரு இவ செய்முறை செஞ்சுதான் என் பிள்ளைய நான் வளர்க்க போறேனா? என் அண்ணன் இருக்கேன். என் அண்ணன் கேட்டேன்னு வைங்க அம்புட்டு செய்வான். இவ செஞ்சுதான் என் வீட்டில் எல்லாம் நிறைக்க போறேன். ஏண்டியம்மா, உன் அண்ணே ஒரு கூலிக்காரன், அவன் புருஷன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கவன். அப்ப அவன் உனக்கு செய்யாமையா இருப்பான்? என்னது கவர்மெண்ட் உத்தியோகமா? என்ன சொல்றீங்க? இளஞ்சது கிருஷ்ணகிரி. ஏண்டி இந்த செய்தி கூட தெரியாமத்தான் நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா ஊருக்குள்ள? என்னக்கா சொல்றீங்க? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சா? ஏண்டி ஊர் உலகத்துல நண்டு சிந்துக்கு கூட தெரியும், உன் புருஷனால தானே உங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகமே கிடைச்சது. என்னக்கா சொல்றீங்க? ஏண்டி உன் புருஷன் காசு கட்டித்தான் அவங்க கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு உன் மாமியார் ஊர் முழுக்க தண்டனை அடிச்சது. ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதேக்கா. குளத்தோலை செய்யும்போது கூட உங்க அண்ணி கூட சொன்னாங்களே, உங்க அண்ணிக்கெல்லாம் தெரியும், உனக்கு தெரியாதா? இது பத்திரகாளி அன்னைக்கு தெரியுமா? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கிராமன் சித்தப்பன் சொன்ன கதையால இருக்குது. என்னடி நீ எதை கேட்டாலும் அதிர்ச்சி அடைகிற? இந்த ஊர்லதான் இருக்கியா இல்ல வெளிநாடுக்கு போயிட்டியா? அக்கா லூசு மாதிரி பேசாதக்கா. யாரு யார பத்த லூசுன்னு சொன்ன? வாய் கிழிச்சு தச்சு போடுவேன் பாத்துக்க. ஐயக்கா எக்கா சரியா தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன்க்கா. நீ என்ன லூசு கேசுன்னு சொல்லுவியா? போனா போகுது ஓசையில வந்து வாங்கிட்டு போறேன்னு விட்டா லூசுன்னுவியா? லூசு லூசு என்ன பண்ண தெரியுமா? முறத்தை எடுத்து வைக்கி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் இழுத்து போடுவேன் பாத்துக்க. என்னக்கா இப்படி கோவப்படுற? சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த புள்ள இப்படி பேசலாமாக்கா? அதுக்குன்னு நீ லூசுன்னு சொல்லுவ? வாய் பொத்திக்கிட்டு இருப்பேன் நானு. யாரே உன் பம்மாத்தெல்லாம் வெளியே என்கிட்ட வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வையி அருவாமனை எடுத்துட்டு வந்து ஆஞ்சு போடுவேன். ஆஞ்சு போனா போகுது சின்ன புள்ள எதுவும் தெரியல போல இருக்கேன்னு சொன்னதுக்கு நீ என்னையவே லூசுன்ற. இங்கே இந்த பக்கம் வந்தேன்னு வையே வெள்ளக்கமா எடுத்து வெறி எடுத்து போடுவேன். ஏதோ கடன் நடத்துற இடம், நம்ம எதுவும் சத்தம் போட்டோம்னா 4 பேர் கூட்டம் கூடிருந்து தான் வாய் பொத்திக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையே ஓடிடு சொல்லிட்டேன். இதுக்கு மேல இங்க நின்ன எட்டிக்கிட்டு மிதிச்சு போடுவேன். வந்துட்டா அப்பத்தான். அப்படியாப்பா? போய் வேணா அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வாவே. உன்னை நான் சாத்தி போடுவேன் பாத்துக்க. அவன் ஆத்தால லூசுன்னு சொல்லிட்டு போறேன், அவளுக்கு முட்டை எடுத்து போய் கொடுக்குறியா? முட்டை எட்டிக்கிட்டு மிதிச்சு போடுவேன் பாத்துக்க. அவன் இந்த பக்கம் வந்து ஏதோ பொருள் கேட்டா சுடுதண்ணியை காய வைக்கிறேன், மூஞ்சில ஊத்தி விடு. என்ன பண்ணுனே? பொருள் வாங்கிக்கன்னு தானே சொன்னேன். அதுக்கு போய் அவங்க முன்னாடி அப்படி பேசுறாளே இவ. இந்த உலகத்துல யாருக்குமே நல்லதே நினைக்க கூடாது போல இருக்கு. ஏதோ நம்ம தம்பி பொண்டாட்டின்றதுனாலதான் அமைதியா இருந்தேன். ஏதோ நம்மளால அவன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, நம்ம வந்ததுனாலதான் அவன் அங்க போய் உட்காந்துருக்காளேன்னு வருத்தத்துல இருந்தா அவ என்னையவே இது பேசுறாளே. இனிமேலாம் அண்ணி நுண்ணின்னு வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். என்னடி காய் வாங்க போனேன் புலம்பிக்கிட்டு வார? ஒன்னும் இல்லம்மா. ஒன்னும் இல்லன்ற தோரணையிலே தெரியுதே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. என்ன முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? என்ன? ஒன்னும் இல்லம்மா, நீ கொஞ்சம் நவுருமா. இன்னும் வாயில இருக்க முத்து என்ன உதிரிடுமா? என்னன்னு சொல்லு. ஏம்மா காய் வாங்கிட்டு சரின்னு அந்த அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேம்மா. உமா வந்துட்டு முட்டை கேட்டா. முட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை போல இருக்கு, கடன் சொன்னா. நான் தான் சொன்னேன் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கவுமா, நான் காசு தரேன் அப்படின்னு. அதுக்கு உன் காசெல்லாம் எனக்கு எதுக்குடின்னு ஒரு மாதிரி பேசிவிட்டான். அடிச்சாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னம்மா நீ இப்படி பேசுற? அவன் உன்னை வேணாம் வேணாம்னு சீப்போன்னு துரத்துறா. அப்படி இருந்து அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சுவார்த்தை? என்ன பேச்சுன்னு கேக்குறேன். மா காசு இல்லாம கடனுக்கு வாங்குறான்னு தாம்மா நான் கொடுக்குறேன்னு. இங்க இருந்து கொழுப்பு எடுத்து போனால, கொழுப்பு கரைஞ்சோனே அவளே வருவா. எங்க அண்ணன் அப்படி எங்க அண்ணன் இப்படின்னு போனால, நம்ம கிட்ட அவளை சவுடால் விட்டுட்டு போனவளுக்கு வர தெரியும். நீ ஒன்னும் அவளுக்கு படியலக்க வேணாம் சரியா? ஒன்னும் இல்லாதவளுக்கு வாய பத்திய வாயி, அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்பா பாரு. நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன் நல்ல மனசுக்கு தான் இம்புட்டதுலயும் உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அது பாரு இருக்கிறத விட்டு அங்க போய் உக்காந்துக்கிட்டு இருக்குது. விடு, நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்காத.
அவ்வளோ கஷ்டமா இருக்குமா. நம்ம தம்பி பொண்டாட்டி தானேன்னு நான் பேசினேன். அதுவும் இல்லாமல் தம்பி எனக்காக எவ்வளோ செய்கிறான். அவன் குடும்பத்துக்கு நான் செய்யணும்னு தம்மா செய்யணும்னு கேட்டேன். உன் தம்பி செய்யறனா உன் தம்பிக்கு செய்யும், உன் தம்பி புள்ளைக்கு செய்யும். அவளுக்கு எதுக்குடி நீ செய்யற? ஏன் மனசுக்காரி, உனக்கு 10 ரூபாய் எசக்குனா போதும், உடனே அவ புசு 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 புசுன்னு தான் வந்துருவா. அவளும் நல்லா இருக்க கூடாது, யாரும் நல்லா இருக்க கூடாது. தானும் படுக்க மாட்டா, தள்ளியும் படுக்க மாட்டா. நீ போ, உள்ள போ. ஆட்டக்காரி எங்கிட்டு போனாலும் படிச்சிருக்காளா என்னன்னு தெரியல. பக்கி மாதிரி கத்திக்கிட்டு கிடப்பா, வாழு வாழு வாழுன்னு. இந்த டிவி காரனுக்கு என்னத்தான் வரும்னு தெரியல. மத்தியானம் ஆனா போதுமே பிடுங்கி விட்டு போடுறானுங்க. ஒரு படம் பார்க்க முடியுது. வீட்டில் இருந்தால் ஒரு நாடகம் பார்ப்பாங்க, ஏதாவது டிவி பார்ப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் பிடிங்கி விட்டுறான், மற்ற நாளையும் பிடிங்கி விட்டுறான். ஆனால் காசு மட்டும் பாரு, கரெக்டாக 1ஆம் தேதியான வந்து நின்றுறான். ஐயோ, அந்த கடைக்கு போனால் முட்டை வாங்கிட்டு வரேன், ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு. திங்கிறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தானா பரவாயில்ல. ஒரு கடலை மிட்டாயின்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தானா கூட அப்படியே வாயில் வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டாவது தெரியலாம். யார் அங்கே ஓடி வர்றது? நான் பெத்த மவளா? இவே என்னடி பூகம்பம் வந்த மாதிரி இந்த ஓட்டம் ஓடுறா? ஐயோப்பா, மூச்சு வாங்குது. ஏண்டி கடைக்கு தானே போனேன், என்ன நாய் துரத்துற மாதிரி இந்த ஓட்டம் ஓடுற? நீ ஓடின ஓட்டத்துக்கு ஒலிம்பிக்கில் ஓடி இருந்தா கூட தங்க பதக்கத்தை வாங்கியிருக்கலாண்டி. ஏம்மா, நானே வயிற்றுச்சல் ஓடி வரேன், நீ வேற. அதுதானே பார்த்தேன். எவளாவது நகை நட்டு கழுத்தில் போட்டு போயிருப்பா, அந்த வயிற்றுச்சல் தாங்காம ஓடி வந்திருப்ப. போ உள்ள தண்ணி உங்க அண்ணி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா, நல்ல தண்ணி, அதை எடுத்து குடி, வயிற்றுச்சல் அடங்கட்டும். ஐயோ, நீ வேற என் வயிற்றுச்சலை கொட்டிக்காத. என்னாடி இவ வயிற்றுச்சல் பாடுற தண்ணியை குடின்னு அதுக்கு நம்ம தலையில கொட்டுறத பத்தியா? என்னடி பொட்டி கடைக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தா வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வந்திருக்க? நானே அவ்வளோ வயிற்றுச்சல வந்திருக்கேன், நீ வேறம்மா. இது ஒன்றுத்துக்குள்ள ஆக்கி இல்லை. நான் தான் காசு தாரேன்னு சொல்லித்தானே சொல்ல சொன்னேன். ஏங்க தரமாட்டேனாலா பொருள் தரலன்னா சொல்லு, கடையை காலி பண்ணி போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கடைக்கு போனேன், அங்கே அந்த நெட்டப்பனை மரம் இருந்தா. நெட்டப்பனை மரமா? அவ வேற யாரு? என் வீட்டுக்கு என் குடியை கெடுத்தாளே, என் நாத்த நாரு அவத்தான். அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை பொருள் வாங்கினா உனக்கு என்ன? நீ நம்ம தேவையான பொருளை வாங்கிட்டு நீ வர வேண்டித்தானே. அவ இருந்தானோனே நீ வந்திருப்ப. உன்னையெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியலப்போ. ஆட போமா, நீ வேற பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. ஆமாடி, உன்னையெல்லாம் பெற்றிருக்கேல்ல, நான் பைத்தியம்தான். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அம்மா, முதல்ல சொல்றதை கேளுமா. அந்த நெட்டப்பனை மரத்தோட வீட்டுக்காருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சாம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சா? சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவாளே, இனி ஹெலிகாப்டர்ல பறக்கிற மாதிரி இல்ல பறப்பா? ஐயோ அம்மா, அது மட்டும் தானே உனக்கு தெரியும். அந்த வேலையை வாங்கி கொடுத்தது யாரு தெரியுமா? யாரு? வேற யாரு? என் புத்தி கெட்ட புருஷன் தான். உன் புருஷனா? ஆமாம்மா, அந்த பயதாம்மா இந்த வேலை பார்த்து விட்டுருக்கான். ஐயோ, நான் எதுக்குமா வீட்டை விட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கேன்? அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு தானே இங்கே வந்து உக்காந்துருக்கேன். அவன் இதுதான் சாக்கு, நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு போய் அவன் காசை கொடுத்து வச்சிருக்கான் பாருமா. அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போய் உக்காந்துட்டாமா. ஐயோ அம்மா, எதுக்குமா அடிச்ச? அம்மா, இப்ப எதுக்குமா எட்டி உதச்ச? அடியே, உன்னை என்ன அடிக்கவும் கூடாது, மிதிக்கவும் கூடாதுடி, அப்படியே தூக்கி போட்டு நசுக்க வேண்டி. அறிவு கெட்டவளே, எத்தனை தடவை சொன்னேன், போடி உன் புருஷனை ஏமாத்தி அங்க வேட்டு வச்சிருவாங்கடின்னு எத்தனை தடவை சொன்னேன். போனியா அதை விட்டுவிட்டு இங்கே உக்காந்துக்கிட்டு என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படின்னு அவ்வளவுதான். உன் புருஷன் மொத்தமா உனக்கு பட்ட நாமத்தை சாத்திட்டேன். இனி இங்கே காலத்துக்கு நான் வீட்டை விட்டு வந்தா அந்த ஆளு புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து கூப்பிடுவான் அப்படின்னு நினைச்சேன். என் கோபத்தில் இருக்கிறதுனால காசை கொடுக்க மாட்டான்னு நினச்சா, இதுதான் சாக்குன்னு காசை கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்து விட்டான். இப்போ என்னம்மா பண்ணுறது? காலத்துக்கு இங்கே கடை. ஏம்மா, என் புருஷனை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டாங்கம்மா. இப்போ என்னம்மா பண்ணுறது? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்?
புத்தி உள்ள பிள்ளை பொழைச்சிக்க போய் புருஷனோட இருன்னு சொன்னேன், கேட்டியா? என் பேச்ச கேட்கல, இப்ப அனுபவிக்கிற. ஒரு என் வாயில் நல்லா வந்துடும் பார்த்துக்க. நான் வந்து போய் பொழைக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நீ தானே சொன்ன இங்கேயே இருடி, அப்போ தான் உன் அருமை தெரியும், நீ கோவத்தில் இருக்கணும், உன் புருஷங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நானும் சொல்கிறியா? இங்கே பாரு, நீ தாயா இல்லை பேயானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒழுங்காக இருந்துக்க சொல்லிவிட்டேன். என் வாழ்க்கையே இப்படி ஆனது காரணமே நீ தான். அடி பாவி, நீ கொழுப்பு எடுத்து போய் வந்ததுக்கு நான் காரணமா? நான் தான் உன்னை வாவான்னு சொன்னேன் பாரு, நீ வந்த நான் இருனே. என்னையே சொல்றத பத்தியா? யாரு அப்படி தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஒழுங்கா ஓடி போயிரு பாத்துக்க. ஏம்மா நம்ம 2 பேரும் சண்டை போட வேணாமா? இப்போ என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியலம்மா. வாமா போய் காசை வாங்குவோம். 1 ரூபாயா 2 ரூபாயா 10 லட்சம்மா, 10 லட்சம். கண்கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவனே பணத்தை கட்டி வேலைக்கு சேர்ந்துட்டேன். இது இப்பதான் தெரிஞ்சு தொலையுது. முதல்ல தெரிஞ்சிருந்தாவது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏம்மா முதல்லையே நான் உன் மருமவளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? உன் மருமவதாம்மா கூட இருந்து குழி பறிச்சிருக்காமா நமக்கு. அது பத்திரகாளிக்கு எல்லாம் தெரியுமா? ஆமாம்மா, அவளும் அவங்களோட சேர்ந்து கூட்டு களவாணிம்மா. என் வாழ்க்கை கெட்டு போனது அவனுமே குழி பறிச்சிருக்காமா. ஆடா சிரிக்கி மவளே, என்ன வேலை பார்த்து விட்டுருக்கா இவ? என் புள்ள வாழ்க்கை இப்படி போகணும்னு அவளும் இந்த வேலையை பார்த்துருக்காளா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு என் பையன் வரட்டும். அவளை அடிக்கிற அடியில அவ என்ன ஆகுறான்னு பாரு. இருக்கட்டும், முதல்ல கிளம்பிடி வா. போய் அந்த நட்ட பனைமரத்தை ஒரு பனைமரம் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு புடுங்கி போட்டுட்டு வருவான். வாடி போமா. எங்க யார் வீட்டு பணத்துல யாரு கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்குறது? அந்த பணம் தான் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன? உன் புருஷன் பாத்தியாடி, அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். நீ வாடி, நீ வா. இன்னைக்கு அவங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பொண்ணை கொடுத்தா பொருளை வைக்கணும்னு சொல்லுவாங்க. பொண்ணை கொடுத்த இடத்துல பொண்ணை வாழை வெட்டி அனுப்பியிருக்காங்க. இல்ல குடும்பத்தை உண்டுல நாக்கிறவா. நான் வாயை திறந்தா கூவமே கொப்பளிக்கும். அப்படி இருக்கும்போது வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன்றனால இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? பாருடா வாரேன், இன்னைக்கு உங்க குடும்பத்தையே சந்தி சிரிக்க அடிக்கிறேன் பாரு. நேத்துல ஏதோ உங்க வீட்டுக்கிட்ட சத்தமா கிடந்துச்சு. அதான் என் புருஷன் ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் காதல் ஜோடியெல்லாம் வாழ வைக்கிறேன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு தெரிஞ்சது. அதான் நல்லா காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க. அதுதான் அதனால வந்து பிரச்சனையாகி போச்சு. இப்போ அந்த காசு கட்டுறது மொத்தமும் என் தலையோட வந்து விடிஞ்சு போச்சு. வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கேட்குறாங்களா ஒன்று. இப்போ என்னை தாங்குற மாதிரி அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த வீட்டில் நான் புருஷன் மாருங்க பொண்டாட்டி பேச்ச கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இந்த என் வீட்டெல்லாம் எடுத்துக்க, இன்ன வரைக்கும் 10 ரூபா சம்பாரிச்சு குடிச்சதில்ல. நம்ம சம்பாரிச்சாலும் அதையும் எடுத்துக்கிட்டு ஓடி போய் குடிச்சிட்டு ஆடுறாரு. உனக்கு புருஷன் சரியில்லைனாலும் ஒத்த பையனாக இருந்தாலும் சிங்க குட்டியை பெற்று வச்சிருக்க. அவன் உனக்காக வீடு கட்டுறது என்ன, உனக்கு செய்கிறதெல்லாம் செய்கிறான். எனக்கு என்ன அப்படியா இருக்குது? நான் ஒன்று பெற்று வச்சிருக்கேன் பாரு, ஒரு தண்டை சோறு. ஆத்தா காசில் சம்பாரிச்சுக்கிறதுல வாங்கி தின்னுக்கிட்டு ஏதோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் ஏதோ வேலைக்கு போகிறான். இவன்லாம் என்னைக்கு கல்யாணம் பண்ணி பொழப்பு நடத்தி இவனை நம்பி ஒரு புள்ள வந்தாலும் அந்த புள்ள வாழ்க்கை அவ்வளோதான். ஏதோ என் பையன் சின்ன வயசுலேருந்து என் கஷ்ட நஷ்டத்தை பார்த்ததுனால அவன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான். இல்லைன்னா என் நிலைமையும் அவ்வளோதான். நீ அது கஷ்ட நஷ்டத்தை சொல்லி தான் வளர்த்த. ஆனால் நான் கஷ்டப்படுறதையெல்லாம் என் கூடயே இருந்து பார்க்க தான் செஞ்சுதுங்க. அப்படி இருந்தும் என்னத்தை சொல்கிறது, பொம்பளை பிள்ளை பார்க்குது. பொம்பளை பிள்ளை எப்படி இருந்தாலும் அடுத்த வீடு போயிடும். அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளைகிட்ட போய் நம்ம அதை இதுன்னு கேட்க முடியுமா? நான் அதனால தான் கல்யாணத்தப்பெல்லாம் நம்மளால 10 காசு செலவு பண்ண முடியாது. இருக்கிற நான் வாங்குகிற சம்பளத்தை வச்சு வீட்டில் எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு போட்டு சமைச்சு போடுறதுக்கே எனக்கு சரியாக போயிடுது. அதனால் உன் காசுலேருந்து நீ 10 ரூபா கூட செலவு பண்ணாத, மொத்தமே அக்கௌண்ட்டில் போட்டு வையின்னு. இந்தா இத்தனை வருஷம் இந்த அடுப்பை ஊதி ஊதி எனக்கு வாயே வலிச்சு போச்சு. இந்தா இப்போ தான் ஒரு அடுப்பு எடுத்து கொடுத்துச்சு புள்ள. அதுவே 10,000 கடன் வாங்கி போட்டிருக்கு. நான் அந்த கடனை அடைச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் காசு சேர்த்து தாரேன், நீ கொடுத்துரு போதும். யாரோட காசுலையும் இந்த பத்திரகாளி வாழ்ந்ததாக இருக்கக்கூடாது. சாவுற வரைக்கும் நான் என் சொந்த உழைப்பில் தின்னுட்டு போனதாக இருக்கணும்னு தான் நானாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் செத்தாலும் யாருக்கு பாரமாக இருக்கக்கூடாதுடி. சரி விடு, அப்படியெல்லாம் ஏன் சொல்ற? இப்போ பொறுப்பில்லாத பிள்ளைங்களும் ஒரு காலத்தில் பொறுப்பாக வந்துடுங்க, கவலைப்படாத. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலையே இந்த பொம்பளை பிள்ளையும் ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுக்கறது மட்டும்தான். வேற என்ன நான் பெருசாக ஆசைப்பட போகிறேன்?
நம்ம வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு. புள்ள வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய மட்டும் கட்டி கொடுத்துட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் இதுகளை எப்படி போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரின்னு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். அட எதுக்கு அப்படி சொல்ற? அப்படின்னா பேசாத. வெறுத்து போச்சுமா எனக்கெல்லாம். என்ன வேலை வேக வேகமா நடக்கணும். என்ன இப்படி பேசிக்கிட்டு என்ன வேலை பாக்குறீங்க நீங்களாம்? வாங்க மணி, நீங்கள் வேலைக்கு வரலையா? இன்னைக்கு எனக்கு லீவு. அடே, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? ஏண்டா, உனக்கெல்லாம் நல்லது பண்ணின பாவத்துக்கு என் குடியே கெடுத்துட்டல்லடா நீ. எங்கள் வீட்டு மான மரியாதையே என்னை சந்தி சிரிக்க அடிச்சுட்டு போயிட்ட. இங்காரு பத்ரகாளி, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? எப்படி சரோஜா கோவப்படாமல் இருக்க முடியும்? இந்த பையன் பண்ணின வேலைக்கு என் புருஷன்கிட்ட அத்தனை தடவை தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னேன். சொல்கிறத கேளியா? அவங்களுக்கு செய்யாத என் மனசுக்கு ஒன்றும் சரியா படலைன்னு சொல்கிறத கேட்காம எல்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கடனை வாங்கிட்டு 2 பேரும் போயிருக்காங்களே. இதுலேயும் வேற 8 ரூபா கொடுத்துரு 10 ரூபா கொடுத்துருன்னு போயிருக்கா. அவன் எங்க? அந்த சிரிக்கி எங்க? இங்கேரு நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம் தான். நான் கோவப்படுறது நியாயம் தானாவா? ஏன் நேற்று நீயும் தானே வந்து சத்தம் போட்ட? அங்கே ஜானகி வந்து எப்படி எங்கள் மான மரியாதை வாங்கின பார்த்த தானே நீ? எல்லாம் பார்த்துப்பட்டு இப்படி பேசுகிற பாத்தியா? அம்மா தாயே, நீ பேசுறதெல்லாம் சரிதாண்டி. நான் உன்னை தப்புன்னு தான் சொல்லலை. ஆனால் பையன் எல்லா கடனையும் நான் அடைச்சிட்றேன். நான் போனது வேற விஷயம், நடந்தது அங்கே வேற விஷயம்னு வந்துட்டான். அந்த சிரிக்கி அவங்க அப்பா அத்தாவோட போய் சேர்ந்துட்டான். இந்த பையனை தண்ணி தெளிச்சு விட்டு இந்த பையன் வாழ்றதா சாவறதானே தெரியாம நம்ம ஊர் எல்லையில படுத்து கிடந்தாண்டி. பால் ஊற்ற போய் எனக்கு சங்கட்டமாக போச்சு. அப்புறம் பையனை வீட்டுக்கு நான் தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். அவன் நிலமை தெரியாம நீயும் வார்த்தையால கொட்டாதடி அம்மா. என்னடி சொல்ற? ஆமாடி பத்திரகாளி, அவ காசு பணம் இல்லைன்னு சொல்லி இவனை கழட்டி விட்டுப்புட்டா. வீட்டுக்கு போனேன் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு இந்த பையனை நைஸ் வச்சு கூப்பிட்டா. அங்கே போனோடனே அவங்க அப்பா அம்மாலாம் காசு பணம் வச்சுருக்கவங்க ஆச்சு. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவனை திரும்பி கூட பார்க்கலையாமாடி. அப்படி இருந்துட்டு அவள் பாட்டுக்கு இருந்துட்டாளாம்மா. இந்த பையன் அழுத வண்ணமாவே இங்கே வந்திருக்கிறான், போகிறதுக்கு போக்கடம் தெரியாம. அட கடவுளே, என்னடி இப்படி இருக்காங்க? ஐயோ ஆண்டவனே. எனக்கே கதையெல்லாம் கேட்டோன்னே சங்கட்டமா போச்சுடி. நம்மளும் திட்டுனாம இந்த பையன் எங்கே போவான்? அக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. நான் வேணும்லாம் எதுவும் பண்ணலைங்கக்கா. காசு வாங்கி நான் எனக்குன்னு செலவு பண்ணலக்கா. அவளை நல்லா வச்சுக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யணும்னு தான்க்கா வாங்கினேன். அந்த கடனெல்லாம் கூட நான் அடைச்சிடுறேங்கக்கா. உங்களை யாரும் கேட்காதபடி மன்னிச்சிருங்கக்கா. மன்னிச்சிருங்கக்கா. இதாப்பா எந்திரி எந்திரி, காலில் போய் விழுந்துக்கிட்டு எந்திரி முதல்ல. இல்லைங்கக்கா, அண்ணனுக்கு உங்களுக்கும் நான் இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கலக்கா. நான் எப்படியா இருந்தாலும் அந்த காசை அடைச்சிடணுன்னு தான்க்கா நான் இங்கேருந்து போனேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினச்சி பார்க்கலக்கா. இங்கே பாரு, நானும் என் புருஷனோட மரியாதை போச்சு. அவர் என் பேச்சை கூட கேட்காம நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தானே அவ்வளோ பிரச்சனையும் இது பண்ணி உங்களை சேர்த்து வச்சாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடி வாங்க வச்சு எல்லாமே பண்ணி எதுக்கு இதெல்லாம்? இவ்வளோ காசு பணத்தோடு தான் வாழணும்னு தெரிஞ்ச பிள்ளைக்கு உன் கூட வராமையாவது இருந்திருக்கலாம்ல. எதுக்கு இப்படி நீங்களாவே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க? அவ ஒரு கொழுப்பெடுத்த கழுத. அங்கே விருப்பம்னா இங்கே வர்றது, இங்கே விருப்பம் இல்லைன்னா அங்கே போகிறது. அதெல்லாம் ஒரு இதுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இந்த பையன் பாவண்டி, நம்மளை நம்பி வந்திருக்கேன், நம்ம தான் பார்த்துக்கணும். சரிப்பா, அழாத சரியா? இங்கே வரு, அவன் புருஷன்கிட்ட சொல்லி மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்க சொல்லு. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது நமக்கெல்லாம் இந்த கூலி வேலை தான் தெரியும். விட்டா மாடு மேய்க்கிறது. நம்ம ஊர்லலாம் மாடு மேய்ச்சா ஊருப்பட்ட பணமாக கொடுக்க போகிறாங்க. ஏதோ வேலை செஞ்சு நான் கடன் அடைக்கிறேன்றான். கொஞ்சம் பார்த்து உன் புருஷன்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அக்கா மன்னிச்சிருங்கக்கா. அட விடுப்பா, என்ன பண்ணுறது? ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் அப்படி ஆகிப்போச்சு. மற்றபடி எனக்கு கோவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? ஏதோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடெல்லாம் நான் வீட்டில் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ சரி. நான் தான் சொன்னேன்ல பத்திரகாளி புரிஞ்சுக்குவா அப்படின்னு. நீ தான் அழுதுகிட்டே வந்த. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பா எந்திரிச்சு பா. அடியே, எவடி அவ வீட்டுக்குள்ள? வெளியே வாங்கடி. என் குடியை கெடுத்துவிட்டு நல்லா இருக்கீங்களாடி? விட மாட்டேன்.
என் குடும்பத்தை பிரிச்சுப்புட்டு நீ உன் குடும்பத்தோட ஜகஜோதியா இருக்கியா? ஏய் வெளியே வாடி. என்னம்மா நம்ம பாட்டு கத்திக்கிட்டு கிடக்குறோம், எவ்வளோ ஒரு மூச்சு சத்தம் கூட விட மாட்டேங்கிறாங்களே. வீட்டுக்குள்ளதாம்மா இருப்பா, உள்ள அடைச்சுக்கிட்டு இருப்பா. கூப்பிடுமா, உன் வாயை திறமா. ஏய் வெளியே வாரீங்களா இல்ல உள்ள நான் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வரட்டுமா? வாங்கடி வெளியே. என்ன வெளியே ஒரு சத்தமா கிடக்குது, வாங்கடி இங்கடின்னு. யார் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறதுன்னு தெரியலையே. காலு காலு காலுன்னு என்னம்மா, என்ன சத்தம்? யார் வீட்டுல? என்னன்னு தெரியலடி, வெளியே யாரோ கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. வா என்னன்னு போய் பாப்போம். இந்த நேரத்துல எல்லாருமே வேலைக்குன்னு போயிருப்பாங்க, இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? சரி வா போய் பார்ப்போம்.